வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம். ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தலைவலிக்கும் போது இல்ல வயித்து வலிக்கும் போது உங்க கை அது தானா அந்த இடத்துக்கு போகுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது வெறும் ஒரு பழக்க தோஷமா இல்ல நம்ம உடம்புக்கே தெரிஞ்ச ஒரு ஆழ்ந்த ரகசியமா? இந்த கேள்வியோட தான் இன்னைக்கு நம்ம பயணத்தை தொடங்க போறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச மிச்சியோ குஷியோட மேக்ரோபயோட்டிக் பாம் ஹீலிங் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை வச்சு தான் இதை அலச போறோம். நம்ம உடம்புக்கே இயல்பா இருக்கிற இந்த குணப்படுத்தும் உள்ளுணர்வுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நோக்கம். ரொம்ப சரியான தொடக்கம். அந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்துல இருந்து தான். நாம வெறும் ரத்தம், சதை, எலும்பால் ஆனவங்க இல்ல. நாம பிரபஞ்சத்தோட ஆற்றல், அப்புறம் அதிர்வுகள், அலைகள் இதால ஆனவங்கன்னு அது சொல்லுது. ஜப்பானிய மொழியில நோய்க்கு பியோக்கின்னு பேரு. அதோட நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? பியோக்கி என்ன அர்த்தம்? குழப்பமான ஆற்றல். நம்ம உடம்புல ஓடுற இந்த எனர்ஜி ஃப்ளோவை சரி பண்ணிட்டா உடம்பு மனசு ரெண்டுமே சரியாகுங்கிறது தான் இதோட அசைக்க முடியாத நம்பிக்கை. குழப்பமான ஆற்றல் கேட்கவே புதுசா இருக்கு. சரி, கைய வச்சு குணப்படுத்துறதுங்கிறது ஏதோ இப்போ வந்த புது டெக்னிக் மாதிரி தோணுது. ஆனா இந்த புத்தகம் சொல்றத பார்த்தா இதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷ பின்னணி இருக்கு போலயே. ஆமா, இது நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளான் இல்ல. உதாரணத்துக்கு ஜப்பான்ல இத டே ஆட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா கையால் சிகிச்சைன்னு அர்த்தம். தேயாட்டே. ஆமா, ஒரு குழந்தை அடிபட்டு அழுதா அம்மா ஓடி போய் அந்த இடத்துல கைய வச்சு தடவி விடுறாங்கல்ல, அதுதான் டே ஆட்டே. அதோட ஒரு நவீன வடிவம் தான் இந்த ஹீலிங். ஓ, அப்ப இது ஒரு இயல்பான செயல்பாடு தான். ஆனா சீனா ஜப்பான்ல ரொம்ப பிரபலமான அக்குபங்க்சர், ஷியாட்ஸ் மசாஜ் இதுக்கெல்லாம் கூட இதுதான் அடிப்படைன்னு சொல்றாங்களே. 100%. அந்த முறைகள் எல்லாமே உடம்புல ஆற்றல் எங்க ஓடுது, எங்க தடைப்படுதுங்கிற அறிவியலை அடிப்படையா வச்சு உருவானதுதான். இது வெறும் கிழக்காசியா நாடுகள்ல மட்டும் இல்ல. இதோட வேர்கள் இன்னும் ஆழமா, இன்னும் பழமையா இருக்கு. அப்படியா? எங்க வரைக்கும் போகுது? கிமு 1550க்கு முன்னாடியே எகிப்துல இத ஒரு முறையான மருத்துவமா பயன்படுத்தினதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. எஃபர்ஸ் பாப்பிரஸ்ன ஒரு பழமையான மருத்துவ ஆவணத்துல இத பத்தி குறிப்புகள் இருக்கு. எகிப்து வரைக்குமா? இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஏன்னா இந்த விஷயம் மத நம்பிக்கைகள்லயும் கலந்திருக்கு. பைபிள்ல கூட இயேசு கிறிஸ்து நோயாளிகள் மேல கைய வச்சு குணப்படுத்தினதா பல இடங்கள்ல வருது. ஆமா ஆமா, லூக்கா 4:40ல. அதேதான், லூக்கா 4:40ல ரொம்ப தெளிவா, சூரியன் மறையும் நேரத்தில் அவர் ஒவ்வொருவர் மீதும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. அது மட்டுமல்ல, ஐரோப்பாவுல இடைக்காலத்துல அரசர்களோட தொடுதலுக்கு குணப்படுத்தும் சக்தி இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கையே இருந்துச்சு. அத ராஜாவின் தொடுதல், அதாவது கிங்ஸ் டச்னு சொல்வாங்க. மக்கள் வரிசையில நின்னு ராஜா தங்களை தொட்டு ஆசிர்வதிக்கணும்னு கேட்பாங்க. இது ஏதோ மூட நம்பிக்கைன்னு நாம தள்ளிட முடியாது. ஏன்னா அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி தொடுதலுக்கு ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு உள்ளுணர்வு இருந்திருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க வரலாறு மதம்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கு நவீன காலத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏன்னா ஆற்றல் புலம் ஆறான்னு எல்லாம் சொன்னா நிறைய பேருக்கு அது ஏதோ கற்பனை மாதிரி தோணலாம். நல்ல கேள்வி. அங்கதான் 1930ஸ்ல ரஷ்யாவுல உருவாக்கப்பட்ட கிர்லியன் போட்டோகிராஃபி உள்ள வருது. இந்த டெக்னிக்க வச்சு மனுஷங்க, செடி கொடிகள், ஏன் கல்ல மண்ணு மாதிரி உயிரில்லாத பொருட்கள்ல இருந்து வர்ற ஆற்றல் புலத்தை, அதாவது ஆறாவ போட்டோகிராஃப் எடுக்க முடிஞ்சது. ஓ, போட்டோவே எடுக்க முடிஞ்சதா? ஆமா, அந்த போட்டோக்கள்ல நம்ம விரல் நுனிகளை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியறத தெளிவா பார்க்க முடியும். அப்போ நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆற்றல் வெளியாகுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி ஆதாரமா? ஆமா, இது கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் இருக்குங்கிறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஜப்பான்ல ரேகி, ஜோரே மாதிரியான முறைகள் பிரபலமாச்சு. அமெரிக்காவுல தெரபியூட்டிக் டச்சுங்கிற முறைய இன்னைக்கு நிறைய நர்ஸ்கள் மருத்துவமனைகள்ல பயன்படுத்துறாங்க. அதனால இது வெறும் பழங்கால நம்பிக்கை இல்ல, நவீன உலகமும் இத ஆராய்ஞ்சுகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. சரி, இந்த வரலாற்று பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இந்த உள்ளங்கை குணப்படுத்துறதுல பலவிதமான முறைகள் இருக்கு. சில பேர் கைய ஒரே இடத்துல அசையாம வைக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் சிலரோ கைய மெதுவா அசைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டுமே நேரெதிரான விஷயங்கள். இது ரெண்டும் எப்படி ஒரே நேரத்துல சரியா இருக்க முடியும்? மிக மிக முக்கியமான கேள்வி. இந்த முரண்பாட்டு புரிஞ்சுக்கிட்டாலே நாம பாதி தூரம் ஜெயிச்ச மாதிரி. இதுக்கு இந்த புத்தகம் கொடுக்கிற பதில் ஒரு அருமையான தத்துவம். அதுதான் யின் மற்றும் யாங். ஓ, யின் யாங் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கருப்பு வெள்ளை வட்டக்குறி அதுதானே? ஆம், அதேதான்.
அது வெறும் சின்னம் இல்ல, பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே விளக்குற ஒரு தத்துவம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, யின் என்கிறது விரிவடையும் சக்தி, மையத்துல இருந்து வெளியே போறது, அமைதியான, மென்மையான, குளிர்ச்சியான தன்மை கொண்டது. யாங் என்கிறது சுருங்கும் சக்தி, வெளியே இருந்து மையத்தை நோக்கி வர்றது, வேகமான, சூடான, தீவிரமான தன்மை கொண்டது. மன்னிக்கணும், கொஞ்சம் நிறுத்துங்க. மைய விலக்கு சக்தி, இத இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா, ஒரு உதாரணம் மூலமா? நிச்சயமா. துவச்ச ஈர துணிய வேகமா சுத்தினா தண்ணி வெளியே சிதறும் இல்லையா? அதுதான் யின் மாதிரி, மையத்திலிருந்து வெளியே போற விரிவடையும் சக்தி. அதே சமயம் ஒரு குத்துச்சண்டை வீரர் தன்னோட முழு பலத்தையும் ஒரே இடத்துல குவிக்கும்போது அவரோட சக்தி வெளியே இருந்து உள்ளுக்கு சுருங்குது இல்லையா? அதுதான் யாங். சூப்பர், இப்போ புரியுது. சரி, இந்த yin yang தத்துவம் நான் கேட்ட அந்த முரண்பாட்டுக்கு எப்படி பதில் சொல்லுது? இப்ப பாருங்க, நாம எந்த சிகிச்சை முறை சரின்னு கேட்கக்கூடாது. நாம கேட்க வேண்டிய கேள்வி, சிகிச்சை எடுத்துக்க போறவரோட தற்போதைய நிலை என்ன என்பதுதான். ஒருத்தர் ரொம்ப சோர்வா, ஆற்றலே இல்லாம, மன அழுத்தத்துல, அதாவது அதிக இன்தன்மையோட இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு ஆற்றலை தூண்டணும். அப்போ yang தன்மை கொண்ட சிகிச்சை தேவைப்படும். அதாவது கைகளை அசைச்சு கொஞ்சம் ஆற்றலை தூண்டுகிற மாதிரி செய்யணும், சரியா? பிரமாதம். நீங்களே சரியா சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கு நேர்மாறா ஒருத்தர் ரொம்ப பதட்டமா, பரபரப்பா, கோவமா, அதாவது அதிக யாங் தன்மையோட இருக்கார். அவருக்கு கைகளை ஒரே இடத்துல அமைதியா வச்சு ஆற்றலை சமன்படுத்துற yin தன்மை கொண்ட சிகிச்சை தேவைப்படும். சரியா பிடிச்சிட்டீங்க. அடடா, அப்போ இங்க உண்மையான திறமைங்கிறது அந்த 2 முறைகள்ல இல்ல, யாருக்கு எப்போ எதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அப்போ இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, எந்த முறை சரிங்கிற கேள்வியிலிருந்து அந்த நபரோட தற்போதைய ஆற்றல் நிலை என்னங்கிற கேள்விக்கு நம்ம கவனத்தை மாத்துறது தான். இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம். மிக சரியாக புரிந்து கொண்டீர்கள். அது ஒரு சிகிச்சை முறையை விட ஒரு நோயறிதல் கருவி, ஒரு டயக்னோஸ்டிக் டூல் மாதிரி. ஆனா இந்த சிகிச்சைய நாம எது மேல பயன்படுத்துறோம்? நீங்க முதல்ல இருந்தே இந்த ஆற்றல் ஓட்டம் பத்தி பேசிட்டே இருக்கீங்க. நம்ம உடம்புக்குள்ள அந்த ஆற்றல் ஓட்டத்தோட வரைபடம் எப்படி இருக்கும்? இந்த புத்தகம் அதை பத்தி என்ன சொல்லுது? இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. நம்ம ஊரோட மின்சார கட்டமைப்ப, அதாவது பவர் கிரிட்ட கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. உடம்புல இருக்கிற சக்கரங்கள் தான் மெயின் பவர் ஸ்டேஷன் மாதிரி. அங்கதான் ஆற்றல் உருமாகி சேமிக்கப்படுது. மெரிடியன்ஸுங்கிறது அந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து ஊர் முழுக்க போற உயர் அழுத்த மின்கம்பிகள் மாதிரி. இது உடம்பு முழுக்க ஆற்றலை கொண்டு போற முக்கிய பாதைகள். ஓகே, சக்கரங்கள், மெரிடியன்கள். கடைசியா ஆறாங்கிறது ராத்திரி நேரத்துல ஒரு நகரத்தை உயரத்துல இருந்து பார்த்தா ஒரு ஒரி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த ஆற்றல் புலம். வாவ், இந்த உதாரணம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. பவர் ஸ்டேஷன், பவர் லைன்ஸ், ஊரோட ஒட்டுமொத்த வெளிச்சம். அப்போ முதல்ல நீங்க சொன்ன பியோக்கி, அதாவது குழப்பமான ஆற்றலுங்கிறது இந்த சிஸ்டம்ல எங்கேயோ வர்ற ஒரு பவர் கட் மாதிரி தானா? ஒரு மெரிடியன்ல பிளாக் இருந்தாலோ இல்ல ஒரு சக்கரம் சரியா வேலை செய்யலன்னாலும் அதுதான் நோயா வெளிப்படுதா? மிகச்சரி. அந்த ஆற்றல் ஓட்டத்துல ஏற்படுற தடைதான் நோய். அந்த தடையை நீக்கி ஆற்றல் ஓட்டத்தை மறுபடியும் சீராக்குறது தான் குணப்படுத்துதல். சரி, இந்த ஆற்றல் எல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? இந்த பவர் ஸ்டேஷனுக்கு எரிபொருள் எங்கிருந்து வருது? நாம 2 விதமான உணவை எடுத்துக்கிறோம். ஒன்னு கண்ணுக்கு தெரியற உணவு, அதாவது நாம சாப்பிட சாப்பாடு. இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாத உணவு. கண்ணுக்கு தெரியாத உணவா? அது என்ன புதுசா இருக்கு? நம்ம எண்ணங்கள், நாம சுவாசிக்கிற காத்து, சூரிய ஒளி, நாம செய்யற உடற்பயிற்சி, ஏன் நாம கேக்குற இசை, நம்ம பழகுற மனிதர்கள், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத உணவு தான். இந்த 2 வகை உணவுகளும் தான் நம்ம ஆற்றல் நிலையை தீர்மானிக்குது. குறிப்பா மேக்ரோபயாட்டிக் உணவு முறைப்படி நம்ம சாப்பாட்டுல 50-60% முழு தானியங்கள், 25-30% காய்கறிகள், 5-10% பீன்ஸ், கடல் காய்கறிகள்னு ஒரு சமச்சீரான உணவு சாப்பிடும் பொழுது நம்ம உடலோட ஆற்றல் புலம் ரொம்ப வலிமையா இருக்கும். அப்போ பாக்கெட்ல அடைச்சு வச்ச ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிட்டா அது நம்ம ஆற்றல் புலத்தை பலவீனமாக்கும். சிம்பிள். நாம என்ன சாப்பிடுறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம. இது வெறும் தத்துவம் இல்ல, இதுதான் அந்த குணப்படுத்தும் கலையோட அடித்தளம். ஆக இது வெறும் கைய வைக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. சரி, இப்போ ஒருத்தர் இதை முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்? சிகிச்சை கொடுக்கறவரோட பங்கு என்ன?
வாங்குறவரோட பங்கு என்ன? இது ஒரு வரிப்பாதை கிடையாது. இது ஒரு கூட்டு முயற்சி. முதல்ல சிகிச்சை கொடுக்கிறவரோட மனநிலை ரொம்ப முக்கியம். அவர் ரொம்ப அமைதியா, நேர்மறையான எண்ணங்களோட இருக்கணும். நான் தான் இவரை குணப்படுத்துறேங்கிற அகங்காரம் துளி கூட இருக்கக்கூடாது. என் மூலமா பிரபஞ்ச ஆற்றல் பாயுது, நான் ஒரு கருவி மட்டும்தாங்கிற சரணாகதி மனப்பான்மை வேணும். உடைகள், சூழல் இதுக்கெல்லாம் கூட முக்கியத்துவம் உண்டா? கண்டிப்பா. பருத்தி மாதிரி இயற்கையான துணிகளால் ஆன தளர்வான ஆடைகளா அணியறது நல்லது. ஏன்னா செயற்கை இழைகள் ஆற்றல் ஓட்டத்தை கொஞ்சம் தடுக்கலாம். மோதிரம், கை கடிகாரம் மாதிரி உலோக நகைகளை கழட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. சிகிச்சை கொடுக்கிற இடம் அமைதியா, நல்ல காற்றோட்டமா இருக்கணும். கைகளை எப்படி பயன்படுத்தணும்னு ஏதாவது குறிப்பிட்ட விதி இருக்கா? இருக்கு. நம்ம உள்ளங்கையோட மையப்பகுதி ஒரு முக்கியமான ஆற்றல் சக்கரம். அங்கிருந்து தான் ஆற்றல் பாயும். விரல்களை ரொம்ப அகலமா விரிக்காம லேசா இடைவெளி விட்டு தளர்வா வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது, அதே சமயம் தொடாமலும் இருக்கக்கூடாது. ஒரு இதமான தொடுதல் போதும். இது சிகிச்சை கொடுக்கறவரை பத்தி. இதுல சிகிச்சை வாங்குறவரோட பங்கு என்ன? அவரோட சந்தேக மனப்பான்மை இந்த சிகிச்சையை பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். அதனால தான் இது ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னேன். சிகிச்சை வாங்குறவர் முழு நம்பிக்கையோட தளர்வா ஏத்துக்கிற மனநிலையில இருக்கணும். அவரும் வசதியான உடைகளை போட்டுக்கிட்டு உலோக பொருட்களை கழட்டி வைக்கிறது நல்லது. இது வேலை செய்யுமா செய்யாதாங்கிற சந்தேகத்தோட இருந்தா அவரோட உடம்பே அந்த ஆற்றலை உள்ள வாங்க மறுக்கும். ஒரு கதவை நீங்க லேசா சாத்தி வச்சிருந்தா கூட வெளியே இருந்து யாரும் உள்ள வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். தயாரிப்பு, ஆற்றலை சமநிலைப்படுத்துதல், அப்புறம் ஓய்வுன்னு பல படிகளை கொண்டது. ஆமா, அது ஒரு அவசரமான செயல் இல்ல. அது ஒரு தியானம் மாதிரி. நிதானமா, முழு கவனத்தோட செய்ய வேண்டிய ஒரு கலை. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது உள்ளங்கை குணப்படுத்துதல்ங்கிறது ஒரு தனிப்பட்ட டெக்னிக் இல்ல, அது ஒரு முழுமையான அணுகுமுறைங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம உணவு, எண்ணங்கள், நாம போடுற உடை, நம்ம சூழல்னு எல்லாமே நம்ம ஆற்றல் ஓட்டத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆமா, அது ஒரு வாழ்க்கை முறை. போறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு விஷயம். இந்த புத்தகம் தானியங்கி உள்ளங்கை குணப்படுத்துதல்னு ஆட்டோமேட்டிக் பாம் ஹீலிங்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. தானியங்கி குணப்படுத்துதலா? அப்படின்னா? நீங்களே ஆரம்பத்துல கேட்டீங்களே, தலைவலிச்சா ஏன் கை தலைக்கு போகுதுன்னு. ஒரு குழந்தை பயந்து அழும்போது நாம ஏன் யோசிக்காம அதோட முதுகுல கை வச்சு தட்டி கொடுக்கறோம்? ஒருத்தர் சோகமா இருந்தா ஏன் அவங்க தோள்ல கை போடணும்னு நமக்கு தோணுது? ஆமா, அது உண்மைதான். அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்ல, அது தானா நடக்குது. அங்கேதான் விஷயமே இருக்கு. நாம அறியாமலே இந்த உள்ளுணர்வு பூர்வமான குணப்படுத்தும் செயல்களை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம உடம்புக்கு தெரியும் எங்க ஆற்றல் தேவைப்படுது, எங்க தொட்டா இதமா இருக்கும்னு. ஒருவேளை அந்த உள்ளுணர்வின் ஆழத்தை புரிஞ்சுகிட்டு அத போதபூர்வமாய், அதாவது முழுமையான விழிப்புணர்வோட பயன்படுத்துறது தான் இந்த கலையோட முதல் படியோ. நீங்க அடுத்த முறை உங்களுக்கு வலிக்கும் போது உங்க கை எங்க போகுதுன்னு கவனிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க உடம்பே உங்களுக்கு முதல் பாடத்தை சொல்லிக் கொடுக்கலாம்.